ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மாஸ்டர் ஆஃப் அல்கெமி அனிமேவோட எபிசோடு 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி தெளிவாக புரியும். எபிசோடு ஸ்டார்டிங் சீன்லேயே லின் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள சில பேர் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, அவங்கள தப்பிக்க விட்றாதீங்க, அவங்கள சீக்கிரமாக கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ ஹானை கூட்டிகிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டு நிறையா பேர் வர்றாங்க. அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, அந்த 2 கிட்ஸையும் சீக்கிரமாக கேட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹானும் ஒரு ஆத்துக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை. அப்போ ஹான் பின்னாடி திரும்பி பார்த்தா நிறையா பேர் துரத்திக்கிட்டு வர்றாங்க. அதை பார்த்தா ஹான் நம்ம ஹீரோவை அந்த ஆத்துக்குள்ளே தள்ளி விட்டுறாங்க. அப்போ அங்கே துரத்திக்கிட்டு வந்த எல்லாருமே ஹானை அதே இடத்துல கொண்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ சடனாக கண்ணை முழிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே கனவாக வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இதேமாரியே திரும்ப நடக்கிறதுக்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு வாய்ஸ், செகண்ட் அங்கிள், உங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாரியே மறைஞ்சிருக்கலாம்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ நம்மளுக்கு ஹானையும் ஹானோட அப்பாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ நம்மளுக்கு போன எபிசோடோட கடைசியில் பார்த்தவன் என்ன சொல்கிறான்னா, செகண்ட் அங்கிள், உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆண்டுகளாக நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் வர்றாங்க. அப்போ ஹானோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ தப்பான பர்சன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, செகண்ட் அங்கிள், என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? ஆனால் டான் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, அவரை செக் பண்ணுறதுக்கு நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட ஹானோட அப்பா, ஃபாதருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, டானோட லைஃப் டேஞ்சரில் இருக்குது, ஸ்வான்வுட் சிட்டிக்கு நீங்கள் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, உங்களோட மருமகன் உங்களுக்காக சிட்டிக்கு வெளியே 2 நாளைக்கு காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். போகும்போது நம்ம ஹீரோவை இடிச்சிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு லின் ஃபேமிலிக்குள்ளே தான் காட்டுறாங்க. அப்போ ஹான், என்னோட பிரதருக்கு என்னாச்சு, அதோடு இல்லாமல் உங்களை செகண்ட் அங்கிள்னு கூப்பிட்டுட்டு போகிறானே, அவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹானோட அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ இன்னும் சின்ன பொண்ணு தான், அதனால இந்த பிரச்சனையிலேருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹான் என்ன சொல்றாங்கன்னா, நான் வளர்ந்துட்டேன், அதோட இல்லாமல் யூச்சனும் நல்லா தான் இருக்கான், நீங்க சொல்லுங்க, அப்பதான் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹானோட அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு, நம்ம இப்ப பார்த்த பையனோட ஃபாதர் என்னோட பிரதர் தான், லின்னாவுக்கின். அவன் சின்ன வயசுல இருந்து நல்லவனா தான் இருந்தான். ஃபாதர் அவன் மேல ரெஸ்பெக்ட் வச்சிருந்தாரு, அதோட இல்லாம நானும் அவனை நம்புனேன். அப்படி இருந்தும் அவன் அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி என்ன பிளேம் பண்ணான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மளுக்கு இன்னொரு ஒரு சீனை தான் காட்டுறாங்க. அப்ப ஹானோட ஃபாதரை பார்த்து டான் என்ன சொல்றாருன்னா, நீ ஒரு ஒர்த்லெஸ்ஸான அனிமல், நீ எப்பயுமே முன்னேற்றத்தை பத்தி நினைக்கிறதே இல்ல, அதோட இல்லாம நீ ஃபேமிலிலேயே சீட்டிங் பண்ணிருக்க, உன்னோட பல பிரதர்ஸை நீ காயப்படுத்தியிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹானோட அப்பா, ஃபாதர், நான் எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அவர் கோவப்பட்டு, என்னையே நீ எதிர்த்து பேசுறியா, இனிமே நீ என்னோட பையன் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட ஹானோட அப்பா ஷாக் ஆகுறாரு. அவரோட பிரதர் சிரிக்கிறாரு. அவன் ஃபேமிலியோட ஹெட் ஆகணும்னு நினைக்கிறான்னு எனக்கு தெரியும், அதனால தான் அவன் என்ன இப்படி செட் பண்ணான், அதனால தான் நான் இங்கே யாருக்கும் தெரியாம வந்துட்டேன். அதோட இல்லாமல் லின் ஃபேமிலிக்குள்ள திரும்ப பிரச்சனையை ஏற்படுத்த நான் விரும்பல, அதனால தான் நான் இங்கேயே அமைதியா இருந்துட்டேன். ஆனா இப்ப ஃபாதர் ஆபத்துல இருக்காரு, அதனால நான் திரும்பி போயாகணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நீங்க பல வருஷமா அமைதியா இருந்திருக்கிறீங்க, ஆனா எப்படி உங்களோட பிரதர் உங்களை கண்டுபிடிச்சாரு? எனக்கு உங்களோட பிரதர் இதை ஏதோ உள்நோக்கத்தோட பண்றாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதனால நீங்க இப்ப இந்த டவுனை விட்டு வெளியே போக வேண்டாம், நம்ம ஏதாவது ஒரு பிளானை யோசிக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவர், அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ, அவசரம் இல்ல, நான் ட்ரெஷர் ஹவுஸுக்கு போய் ஒரு பிளானை யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து நம்ம ஹீரோ கிளம்புறான். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, எனக்கு இப்பதான் புரியுது, டீலர்ஸுக்கு அவ்வளோ பவர்லாம் இல்லை, அதோட இல்லாம அவங்க இதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. லின் ஃபேமிலியோட 3 ஃபேமிலியில ஸ்வான்வுட்ஸுங்கும் ஒன்று, அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா ஷேடோஸ்லேயே மறைஞ்சு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவப்படுறான். அதுக்கப்புறம் இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொரு ஒரு பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தவன் தான் இருக்கான். அவன் என்ன சொல்றானா, பல வருஷமா என்னோட ஃபாதர் இவங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனா அந்த ஓல்டு மேன் எப்பயுமே அவரோட செகண்ட் சன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காரு, அதோட இல்லாம அந்த அரியாசனத்தை என்னோட ஃபாதர்கிட்ட கொடுக்க மறுத்துட்டாரு. இப்ப அந்த ஓல்டு மேன் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, ஆனாலும் ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்ப இறந்தவங்க இறந்தவங்களாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க லின் ஃபேமிலியை கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்பி வைக்கிறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்மளுக்கு ட்ரெஷர் பில்டிங்கை தான் காட்டுறாங்க. அங்கே லீ என்ன சொல்றாருன்னா, இப்பயாவது இந்த ட்ரெஷர் பில்டிங்கை சுற்றி பார்க்க உங்களுக்கு நேரம் கிடைச்சது, ஆனால் நீங்கள் ஏன் எதையுமே பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, லின் ஃபேமிலிக்கு ஸ்வான்வு வருவது எனக்கு தெரியாது, நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ட்ரெஷர் பில்டிங் நம்மளுக்கு தெரிஞ்சபடி இந்த யூக்ஸி சிட்டி ஃபுல்லாக இருக்கும், அதோட இல்லாமல் லின் ஃபேமிலியோட சீக்ரெட் எல்லாமே நம்மளுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, மாஸ்டர் குயின், நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, லீக் வான், நீங்க இந்த வேர்ல்டோட மேனேஜ்மெண்ட்ல இருக்கணும்னா இது ரொம்ப முக்கியமான கிளானா இருக்கும், அதோட இல்லாமல் நீங்கள் எப்பயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்வான்வுட்ஸுங் லின் ஃபேமிலிக்குள்ள சில ஊழல் வேலைகளை செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, லின் ஃபேமிலியோட மாஸ்டர் இப்போ லின் ஃபேமிலியில் இல்லை, அதோட இல்லாமல் யோ ஃபேமிலி அண்ட் லின் ஃபேமிலி ஸ்வான்வுட் சிட்டியோட 3 ஃபேமிலிஸாக இருக்குது, நம்ம ஒருவருக்கு ஒருவர் கவலைப்பட வேண்டியதில்லை, லீ ஃபேமிலி லின் ஃபேமிலியோட விஷயத்தில் தலையிட போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, என்னோட மாஸ்டர்கிட்ட இன்னும் 2 விஷயம் இருக்குது, குவாலிட்டி ஆஃப் எஃபெக்ட் இண்டஸ்ட்ரியோட மெம்பர் கிட்ட எந்த ஒரு லாஸையும் ஏற்படுத்தாது, லீ ஜாய்க்கு ஒரு ஷோல்டர் கிடைச்சா சானியாங் சிட்டியில்
இன்னும் அதிகமா செய்ய முடியும். இத பத்தி லீ குவான் என்ன நினைக்கிறார் அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ சொல்றத லீ அப்படியே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, லீ ஆட்டியானோட ஃபேமிலிய ப்ரொடெக்ட் பண்றதுக்கு லீ சாவுட்ட தான் கேட்டாவணும். அதோட இல்லாம இது டைரக்ட்டா 3 ஃபேமிலிஸோட அமைதிய உடைக்காது அப்படின்னு சொல்றான். அதுக்கு லீ என்ன சொல்றாராம், மாஸ்டர் குயினுக்கு ஓல்டு விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதோட இல்லாம இந்த ரெய்னிங் டிவிஷன், சிங்கிள் பாத், குவைட் கிரியேட்டிவ் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா லீஸ எப்படி நம்ப வைக்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் கண்டுபிடிச்ச லிக்விட நீங்க திரும்ப லீ வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க. லீ சாட்டான் டீச்சரால அந்த வித்தியாசத்த கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். அத கேட்ட லீ நல்லது, அந்த ஓல்டு மேன் திரும்ப கிளானுக்கு இமிடியேட்டா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அத கேட்ட நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நல்லது, ஆனா நான் இப்போ ஒரு சின்ன பிரச்சனையில இருக்கேன். அதனால லீ எனக்கு 2 மாஸ்டர கடன் தரணும் அப்படின்னு கேட்கறான். இத கேட்ட லீ ஆச்சரியமா பார்க்கறாரு. ஓகே காய்ஸ், இதோட இந்த எபிசோடு முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.